ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி பார்ட்னர்ஸ். கோதுமையில் இன்சுலினை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. இதில் நம்ம அடை செஞ்சு சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமையை மாவு மில்லில் கொடுத்து ரெண்டாக ரவைக்கு உடச்சி தாங்கன்னா அவங்க உடச்சி தருவாங்க. உடச்சி தந்ததை நம்ம ஜலிச்சோன்னா இது போல் ரவையாக நமக்கு கிடைக்கும். இந்த ரவையில் நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும் போது இது சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்க்கும் போது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் கட்டுப்படுத்தும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக சாஃப்டாகிடும். நம்ம சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு தோசைக்கல்லை பரவுற மாதிரி தேய்க்கணும். நான் வெங்காயம் அரிஞ்சு அதை தேய்க்கிறேன். வெங்காயம் இப்போ தான் அரிஞ்சேன், அதனால் எண்ணெயில் வைக்கும் போது சலசலன்னு பொரியுது. அதிலே வச்சு நம்ம தேய்க்கும் போது அதுக்கப்புறம் அந்த சலசலப்பு அடங்கிடும். கோதுமையை மாவு அரைச்சி எப்போவுமே சப்பாத்தி தான் நம்ம சுடுவோம். குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி தான் செய்கிறாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போல் நம்ம வித்தியாசமாக செய்யும் போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் குழந்தைங்களுக்கு கோதுமையில் ஆரோக்கியமான பொருளை செஞ்சு கொடுத்தோன்னு மன நிறைவாக இருக்கும். கோதுமையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மைதாவில் செய்யறதை விட கோதுமையை செஞ்சோன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கோதுமை மாவில் எது செஞ்சாலும் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது சுவையாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது போல் நம்ம டிசைனாக செய்யும் போது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கோதுமை அடையில் ஸ்டாரு, ஹார்ட்டினு, ரெக்டாங்கிள் அது போல் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்யும் போது எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இது போல் எண்ணெய் விடும் போது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. ஒரு சில டிசைனு திருப்பும் போது உடஞ்சிடுமோன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு கரண்டி வச்சு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. டிசைன் உடையாமல் அழகாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது போல் கிறிஸ்பியாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். குழந்தைங்க சாப்பிடும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களும் இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக கேட்டு விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இது கிறிஸ்பியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. இதில் இருக்க முருங்கைக்கீரை இலையெல்லாம் தனியாக எடுக்க முடியாது. அதனால் கிறிஸ்பியோடு அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது.
இது சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். கோதுமையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு அது போல் நம்ம செய்யும் போது அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால கோதுமையும் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்து செய்யும் போது உடம்புக்கு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் தருங்க. அதனால் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோதுமையில் வைட்டமின் இ இருக்குது, செலினியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவ புற்றுநோயை தடுக்க உதவியாக இருக்கும். எப்பவுமே நம்ம கேழ்வரகு மாவில் தான் அடை செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா வருமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க. கண்டிப்பாக இது நல்லா வருங்க. நான் செஞ்சு பார்த்தது தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருந்ததுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோதுமை ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கோதுமையை எப்படி க்ளீன் பண்ணி ரவை எடுக்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.